அதில் தெரியும் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. குழம்பு தோஞ்சல் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. ஹாய் நண்பா நண்பிகளே, வெல்கம் பேக் டு VinsTalent. நம்ம சேனலில் இன்றைக்கி என்னென்னா ஒரு நான்வெஜ் ரெசிபி. ஸோ ஆட்டு தோஞ்சல் குழம்பு வைக்க போகிறோம். இன்றைக்கி இந்த தோஞ்சலில் நூட்கள் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி தோஞ்சல் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ தோஞ்சல் நல்லா வாங்கி க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 நூட்கள், ஒரு 4 வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சிட்டோம் பொடியாக. இப்போ ஒரு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இஞ்சி 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் ஒரு குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ ஒரு 4 பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயமும் நல்லா வதக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணலாம். அளவு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி 3 தக்காளி. நெக்ஸ்ட்டு நூட்கள் ஆட் பண்ண போகிறோம். நூட்கள் ஒரு மீடியம் சைஸ் நூட்கள் 3 நல்லா அது மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதக்கின பிறகு நம்ம நெக்ஸ்ட் உப்பு ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். வேணும்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். நூட்கள் கொஞ்ச நேரம் வதக்கின பிறகு நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். இது என்னென்னா குழம்பு மிளகா பொடி, ஒரு 2.5 ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி ஆட் பண்ணுறோம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆயில் இப்போ ஏன் ஆட் பண்ணோன்னா மசாலா மிளகாத்தூள் நல்லா குக் ஆகும். இப்போ நம்ம அடுத்து தோஞ்சல் ஆட் பண்ண போகிறோம். தோஞ்சல் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தோஞ்சல் நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி அளவு எவ்வளோன்னா 500 ml வரும். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு கொதி வரட்டும். ஸோ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக நான்வெஜ்ஜில் நான் உப்பு மீடியமாக தான் போடுவேன், வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ உப்பு தேவைப்படுச்சு, உப்பு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் குக்கரில் ஒரு 2 விசில் குக் பண்ணால் போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். 2 விசில் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. குழம்பு தோஞ்சல் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு பொடி, நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மல்லி போட்டு அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான தோஞ்சல் குழம்பு ரெடி. ஸோ இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching. Have a great day.